மன அழுத்தம் என்பது நமது வாழ்க்கையின் இன்றியமையாத ஒரு பகுதியாக அமைகிறது மற்றும் அது நமது ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. பலர், குறிப்பாக பெண்கள், அதிகப்படியான மன அழுத்தத்தின் பொழுது உடல் வலியை அனுபவிப்பதாக கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் பெண்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் உடல் வலிக்கு இடையே நேரடி தொடர்பு இருக்கிறதா? இது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். மன அழுத்தம் என்பது உடலியல் சார்ந்த விளைவுகளை தூண்டுவதன் மூலமாக கார்டிசால் மற்றும் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இந்த ஹார்மோன்கள் தசை பதற்றத்தை ஏற்படுத்தி அதனால் தசை இறுக்கம் மற்றும் அசௌகரியத்தை உருவாக்குகிறது. கூடுதலாக மன அழுத்தமானது வலியை தாங்கக்கூடிய அளவை குறைத்து விடுகிறது. பெண்களில் மன அழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய உடல் வலியானது குறிப்பாக கழுத்து, தோள்பட்டை மற்றும் கீழ் முதுகு போன்ற பகுதிகளில் பொதுவாக காணப்படுகிறது. இந்த பகுதிகள் அடிக்கடி பதற்றம் மற்றும் இறுக்கத்திற்கு ஆளாகக்கூடியவை என்பதால் மன அழுத்தம் ஏற்படும் பொழுது அவை இன்னும் மோசமாகிறது. கூடுதலாக மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் தசை பதற்றமானது தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலியை ஏற்படுத்தலாம் என்றும் அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் நாள்பட்ட மன அழுத்தமானது உடல் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஃபைப்ரோமையால்ஜியா மற்றும் டென்ஷன் காரணமாக உண்டாகும் தலைவலிகளை மோசமாக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பெண்கள் இதுபோன்ற நிலைகளை அதிகம் அனுபவிப்பதாக தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மன அழுத்தமானது தூக்க தரத்தை பாதிப்பதன் மூலமாக உடல் வலிக்கு மறைமுகமாக பங்களிக்கலாம். மன அழுத்தம் காரணமாக ஒருவரால் சரியாக தூங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது அதனால் தசை பதற்றம் மற்றும் வலி அதிகரிக்கிறது. மேலும் மன அழுத்தம் மற்றும் அசௌகரியம் இன்னும் மோசமாகிறது. பெண்களில் ஏற்படும் உடல் வலிக்கு மன அழுத்தம் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது என்றாலும் அதுவும் ஒரு முக்கியமான பங்கை கொண்டுள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஆகவே மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மன அழுத்த குறைப்பு நுட்பங்கள், வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் நண்பர்கள், குடும்பம் அல்லது மனநல நிபுணரின் உதவியை நாடுவது நல்லது. இதன் மூலமாக மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் உடல் வலியிலிருந்து நாம் விடுபடலாம்.